இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 24 அதிகாரம் 5 வசனம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் தேவனின் நீதியும் பெறுவான். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் யாருக்கு தருகிறார்னு பார்க்கும்போது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் இருதயத்தை தன் ஆத்மாவை மாயக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனுக்கு தான் கர்த்தரால் அந்த ஆசீர்வாதமும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுகிறவனாய் அந்த தகுதியை அப்போ தான் பெறுறான். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாமல் மாயைக்கு நம் ஆத்மாவை ஒப்பு கொடுக்காமல் இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பிலிப்பியர் 3 அதிகாரம் 9 வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வர சுயநீதியின்படி இல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாக இருந்து நம்முடைய நீதி தேவ சமூகத்தில் எப்படி இருக்குது? அது கிழிந்த கந்தல் ஆடை போல இருக்குது. கர்த்தருடைய நீதி தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் இல்லையா? அந்த நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படியாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்குறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சகலத்தையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அவர் எல்லா உன்னதங்களில் இருக்க எல்லா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ளே வச்சிருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்குறோம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனமும் நம்ம சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஒருத்தருக்கு தீமைக்கு தீமை செய்ய போகாதபடிக்கும் உதாசனத்துக்கு உதாசனத்தை நம்ம சரி கட்டாமலும் இருக்கணும்னா, முதலாவது நாம் எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற அதை அறிந்து நாம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். தீத்து 3 அதிகாரம் 4-6 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவையும் மனுஷர் மேலுள்ள அவருடைய அன்பின் பிரசன்னமான போதும் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, எப்பவுமே நம்முடைய கிரியினால நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவருடைய ஈவு, அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருந்ததுனா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ஏன்னா மறுஜென்மம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். அவர் தமது கிருபையினாலே நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொண்டு சுதந்திரிக்கத்தக்கதாக தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு பொழிந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நம்ம வழிநடத்தப்படும் போது எது சரி, எது தப்பு, எது தீமையானது, எது நன்மையானது என்பதெல்லாம் நம்ம உணர்ந்து செயல்பட முடியும் இல்லையா? அதுதான் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறதா இருக்குது. அப்போ மறுஜென்மம் முழுக்குன்னா நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் கிருபை நிமித்தம்தான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் சம்பூர்ணத்தினாலே நம் மீது அவர் பொழிய பண்ணுகிறார். அதனால் நமக்கு தேவன் பரிசுத்தத்தை கொடுக்கிறார், உணர்த்துதலின் ஆவியும் கொடுக்கிறார். அதே போல் என் நீதி சமீபிக்க பண்ணுகிறேன்னு ஏசாயா 46:13 சொல்கிறார். அவருடைய நீதி தூரமாக இருப்பதில்லைன்னு சொல்கிறார். என்னுடைய ரட்சிப்பு உங்களுக்கு தாமதிப்பதில்லைன்னு சொல்கிறார். நான் சீயோனில் ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஏன்னா ரட்சிப்பு யூதர் வழியாக வருது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் அவரிடத்துலேருந்து தான் நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். சீயோனுக்குள்ளே அவர் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு தன் மகிமையும் கட்டளையிடுவேன்னே இன்றைக்கி வாக்கு பண்ணுறாரு. ஏசாயா 12:2 பார்க்குறோம், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா தான் என் பலமும் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்கள் எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் பேரில் கர்த்தராகிய யெகோவா தான் நமக்கு பலனும் கீதமாக இருக்கார். அவர் தான் நமக்கு ரட்சிப்பு. அதை நம்ம உணரணும் இல்லையா? அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு இருக்கிறாரு, கிருபையினாலே ரட்சித்து இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிக்கும் வரும்படியாக தான்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்றுன்னு கலாத்தியர் 3:14 பார்க்குறோம். ஆபிரகாமுக்குள்ளே கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ளே வைத்தார். பூமியின் சகல ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே வைக்கப்பட்ட. அப்போ அது புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நம்ம விசுவாசத்தினாலே பெரும்படியாக தான் இப்படி ஆயிற்று. கிறிஸ்துவம் என்பதே எதை குறிக்குதுன்னா விசுவாசத்தை குறிக்குது தான். கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாதவரை விசுவாசிப்பது தான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லப்பட்ட போதும் அவர் விசுவாசத்தினாலே நீதிமானானார். கர்த்தர் தனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று அவர் விசுவாசித்தது தான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கி நம்முடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்படணும். சங்கீதம் 115, 12, 13 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் அவர் ஆசிர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பார். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாத்தையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பம் கர்த்தருடைய ஊழியக்கார குடும்பம் இல்லையா? ஊழியம் செய்கிறவர்கள். அந்த ஆரோன் குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பார். அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசிர்வதிக்க வல்லமையுள்ள இருக்கிறார். அதே போல் சங்கீதம் 67 சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்குறோம். 6-7 வசனத்தில் பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார். அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பூமியின் பலனை கர்த்தர் தர ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வாதம்லாம் தேவனால தான் நமக்கு. தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார். அந்த பூமியின் பலன்களை நம்ம கொடுக்கிறவர் தேவன் தான். தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார். பூமியின் எல்லையெங்கும் அவருக்கு பயந்திருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அந்த பூரணமான ஆசீர்வாதத்தையும் தேவன் தர வல்லமையுள்ளவர். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனா இருந்து அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாக பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் என்று யோவான் 7:17 பார்க்குறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் இந்த உபதேசம்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை அவங்க சுயமாக பேசாமல் அதை விசுவாசித்து அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. அதனால தான் ஏசாயா 54:17 சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, அவருடைய நீதி உங்களுக்குள்ளே விளங்க போகுதுன்னா உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம்னே சொல்கிறாரு. இது என்னால் உண்டான அவர்களுக்கு நீதியுமாக இருக்கிறது என்றும் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கும் சரி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்காகவும் சரி, கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய நீதியும் நமக்குள்ளே விளங்க பண்ணுவார். அதனால் கர்த்தரை தேடி அவருடைய நீதியை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தராலே தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்தில் வரும் ஆசீர்வாதங்களையும் நீதிமான் பெறுவான் என்றே சொல்லுகிறார். அதன்படி தேவ நீதியை நாம் நாடணும். அது தேவ நீதியாக எதெல்லாம் எண்ணப்படுகிறதோ அந்தபடி நாம் செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாமும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம். அவருடைய ரட்சிப்பையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமீன்.